ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 6வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகத்தில் 6வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 6வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? அங்கே ஸ்க்ரீன்லையும் பார்த்து பைபிள் கொண்டாடுறாங்க, ஸ்க்ரீனை பாருங்க. மற்றவங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க சங்கீதம் 6வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும், அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு. இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவருடைய நம்பிக்கையின்படி அவர்கள் நம்பி இருக்கிற ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையின்படி யார் யாரை தெய்வமாய் இறைவனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் ஏராளமான உலகமெல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இதற்கிடையிலே ஆண்டவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தாரை பார்த்து நம்ம கேட்டோம்னா, அப்ப எதை நீங்க நம்புகிறீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க, எல்லாமே இயற்கை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாமே இயற்கை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில ஒன்று உண்டு. பிரச்சனை என்று ஒன்று வரும்போது, தேவை என்று ஒன்று வரும்போது, குழப்பங்கள் என்று ஒன்று வரும்போது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்கள் தனக்கு தேவை வரும்போது, பிரச்சனை வரும்போது, குழப்பம் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரவருடைய நம்பிக்கையின்படி, அவரவர் எதை நம்பி இருக்கிறாங்களோ அதன்படி, அவருடைய நம்பிக்கையின்படி. ஒரு தேவை இருக்கு, கரத்தில் பணம் இருக்கா செய்துருவோம். ஒரு தேவை வருது, கையில் இருக்கா நம்ம செய்துருவோம். இல்லாத சூழ்நிலையில் நம்ம எனக்கு இந்த பண தேவை இருக்கு, எனக்கு என்ன காரியம் நடக்கணும். அப்போ அவருடைய நம்பிக்கையின்படி அவர்கள் நம்பி இருக்கிறவர்களிடத்தில், நம்பி இருக்கிற தெய்வத்திடத்தில், நீ எனக்கு இதை தா, நீ எனக்கு இதை நிறைவேற்றி, நீ இதை எனக்கு செய்ய என்று ஜெபிப்பார்கள். அப்போ அந்த ஜெப அனுபவம் என்பது எல்லா மதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு, அவருக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தரிடத்தில் நான் வச்ச விண்ணப்பத்தை வச்சேன், அதை ஆண்டவர் கேட்டார். கர்த்தர் எனக்கு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார், அவர் புறம்ப தள்ள மாட்டார். அப்போ ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை அங்கீகரித்து பதில் தரு. அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னிடத்தில் கூப்பிடுங்கன்னு நான் உங்களுக்கு அற்புதம், தேசத்துக்கு சேமத்தை தருவேன். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாத எட்டாதமான ஒரு காரியத்தை உனக்கு குறித்து வைத்ததை நான் செய்வேன். அப்படி ஆண்டவர் ஜெபத்தை குறித்து நிறைய காரியம் சொல்லுகிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறபடி ஆனபடினால் உங்க கவலையெல்லாம் அவருக்கு மேல வச்சிருங்க. வசனம் நிறைய ஜெபத்திற்கு இருக்கு. அவர் அதே போல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தில் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா இங்க நம்ம பார்த்தோம், சங்கீத கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இனி ஒரு வேத பகுதிக்கு நேராய் வாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்தில் 65வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சங்கீதத்தில் என்ன சொல்ற சங்கீதக்காரன், சங்கீதம் 65:2 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். 2வது சங்கீதக்காரன் சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே. முதல்ல சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அடுத்து அவர் சொல்லும்போது சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதற்கு இந்த 2 வசனத்தை நான் உங்களுக்கு முன்பு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இனி நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரம், 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 நாளாகமோ 34வது அதிகாரத்தில் 24வது வசனம். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது
இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இத்தனை வசனம் நான் எதுக்கு சொல்லுகிறேன்? ஆண்டவர் செய்தவைகள். ஆண்டவர் இன்னைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர். வசனம் சொல்லுது, அந்த நாள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறார். அந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வாக்குத்தத்தத்தை, வசனம் சொல்லு அழகா சொல்லு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை. அப்ப இங்க எசேக்கியாவுக்கு ஜெபத்தை கேட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இனி நான் வசனம் சொன்னா நிறைய சொல்லிட்டு போலாம், நேரமானபடினால் அடுத்தது. அப்ப இவ்வளவு ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் அநேக நேரம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போறோம். உபவாச ஜெபங்கள் எல்லாம் வந்து ஜெபம் பண்ணும் பாஸ்டர், இன்னும் என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கல. நான் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு வருஷமா ஜெபம் பண்ண பாஸ்டர், இன்னும் எனக்கு நடக்கல. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொல்லங்கோடு பகுதியில் ஒரு 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு நாள் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ நான் போயிருந்த நாள் 35வது நாள் 36வது நாள் காலையில் இரவு நான் செய்தி கொடுக்க போகிறேன். அங்கே ஒரு வயசான தாயார் அவங்க வந்து என்கிட்ட கடைசி ஜெபம் பண்ண வருகிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட என்னத்துக்காக ஜெபிக்கணும் அப்படி கேட்டப்ப, பாஸ்டர் நான் இந்த சபைக்கு வந்து இது ஏகதேசம் ஒரு 15-16 எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க சொன்ன கணக்குக்கு 15-16வது 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. சரி சந்தோஷம். நான் இந்த 15-16 உபவாச ஜெபத்திலையும் வந்து அப்படின்னா 15-16 வருஷமா வந்து ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நடக்கல. இந்த 40 நாளாகில ஆண்டவர் செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதே இடத்துல இனி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும் போது, பாஸ்டர் எங்களுக்கு ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஒவ்வொரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரு. எனக்கு போன உபவாச கூட்டத்தில் கூட எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரு. இதுல ஆண்டவர் எங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதையும் ஆண்டவர் செய்யணும், கர்த்தர் விரும்புவதை நாங்க செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப இந்த ரெண்டனத்தையும் உண்டு முன்ன வைங்களேன். ரெண்டு, ஒரே சபை, ஒரே ஆலயம், ஒரே உபவாச ஜெபம். 15 வருஷமா 15 உபவாச கூட்டத்துக்கு வந்து அற்புதம் இல்லை. இங்க வந்து சில வருஷங்கள் ஆகுது, ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் அற்புதம். அப்போ 2 பேர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்ல வெள்ளையா இருக்கா, அதனால அவளுக்கு ஒரு அற்புதம் செய்வோம். இது வந்து வயசாகி போச்சு, இனி இது கட்டையில போற காலம், அதனால இவளுக்கு அற்புதம் வேண்டாம். அப்படி நம்ம ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. அவன் நல்லா படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுப்போம். இவன் படிப்பறிவில் இது ஒரு சாதாரணப்பட்ட இது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி தள்ளல. நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் பட்சபாதம் இல்லாத கர்த்தர், நீங்களும் நானும் மாறாத. கரங்களை தட்டி அது ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர்கிட்ட உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிச்சவன் படிப்பில்லாதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், அதெல்லாம் ஆண்டவர் அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர்கிட்ட எந்த வித்தியாசங்களும் ஆண்டவர்கிட்ட கிடையாது. அப்போ இது ஏன் இந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கும், ஒருத்தருக்கு ஏன் நடக்கல? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, நாமும் இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், எத்தனை வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கல. பின்ன நமக்கு ஒண்ணு தெரியும், எப்படியும் ஆண்டவர் கடைசியில் அது நடக்காம செத்தா கூட நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஏதோ ஆண்டவர் எனக்கு தரண்டான்னு நினைச்சிருப்பாரு, அதனால கிடைக்கலன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிடுவோம். சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சின்னதுல நான் படிச்ச ஒரு கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. எட்டி எட்டி பார்த்தது கொஞ்சம் திராட்சை பழம் தின்னுடலான்னு, எட்டல்ல கடைசியில் பார்த்து இனி இது பறிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த தானா மனசுக்குள்ளத்துல தான் சீச்சி இது புளிக்கும், அதனால வேண்டாம். சம்பவம் புளிப்பு இல்லை, அது புளிப்பா இனிப்பான்னு இதுக்கு தெரியாது, பறிக்க முடியாது. இனி எட்டாவது முடிஞ்ச வரைக்கும் துள்ளி துள்ளி பார்த்தாச்சு. அதுக்கு மனசுக்கு தெரியும் இனி துள்ளி சாகதை விட புளிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதே போலதான் நம்ம நிறைய பேர் நமக்குள்ள ஒரு திருப்தி வச்சுக்கணும். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, ஒருவேளை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பாரு, என் பிள்ளை பாவத்துல தான் ஜாவானோ, என் வீட்டுக்காரன் இப்படியே குடிச்சு தான் செத்து போன. ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் செய்கிறது வித்தியாசமா. நம்புகிறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்ய நினைத்த தடைபடாத நடக்கும். ஆனா நமக்கிட்ட தான் குறைவு இருக்கு. அப்ப நான் நேற்றைக்கு ராத்திரி முழுக்க இந்த வேத காலையில ஒரு அதிகாலையில ஒரு 1-1:30 மணிக்கு போல தான் இந்த செய்தி எனக்கு கிடைச்சு. அப்ப ஏன் ஆண்டவரே ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஜெபத்திற்கு ஒரு சபையில வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் இல்லையா? இன்னும் ஒரு இடத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளம்பரம், இந்த சோப் எல்லாம் வாங்க போனா, பாஸ்டர் சார் 1 எடுத்தா 1 ஃப்ரீ சார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். நான் நேற்றுக்கு தான் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. இப்போ உள்ள பாஸ்டர் மாதிரி விசுவாசி மாதிரி இப்படி தான் இருக்கு, பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பியிருந்தார். நான் என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி நான் ராத்திரி பார்க்கேன். அப்போ ஒருத்தன் செருப்பு வாங்க வரான். செருப்பு வாங்க வந்தவன் செருப்பு கடையில் கேட்க, சார் இது செருப்பு எவ்வளோ? அது 500 ரூபா தான். 500 ரூபா. அப்போ 1 வாங்கினா 1 ஃப்ரீ ஆகும்.
உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 500 ரூபாயா? அப்போ எனக்கு தாருங்க முதல்ல. ஏன்னா இவனை பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது இவன் வாங்க மாட்டான், ஒன்று அப்படியே ஃப்ரீ. உடனே சரி தாங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபா படப்படா எடுத்து கொடுத்தாச்சு. அவன் 2 பாக்ஸ் செருப்புள்ள 2 பாக்ஸ் எடுத்துக்குவான் சந்தோஷமா. இவன் பொண்டாட்டி தன்னா 500 ரூபாய்க்கு இவன் வாங்கிட்டாரதை பார்ப்போம். இன்றைக்கு அவளுக்கிட்ட போய் நம்ம பெரிய ஆள் ஆகணும். பாரு, நீ 500 ரூபாய் கொண்டு போனா 1 செருப்பு, நான் 500 ரூபா கொண்டு போனேன் 2 செருப்புன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு நடந்தான். இருந்த செருப்பை தூரத்துக்கு எறிஞ்சிட்டு, நம்ம ஆளு நிறைய தெரியும் இல்லையா, ஒரு கொடை கிடச்சதும் நல்ல கொடையா இருக்கும், தூரத்துக்கு போட்டுட்டு போயிருது. அங்கே போய் பார்த்தா இருந்தது போச்சப்பா, இருந்திருந்ததா நல்லா இருந்துடும். இதே போல 2ஐயும் கொண்டு அங்கே ஓடுறான், இருந்த செருப்பையும் கலத்தி போட்டுரு. அங்கே போன என்ன வீட்டுக்காரர், என்ன அது 2 செருப்படி, 1 வாங்குறா 1 ஃப்ரீடி. ஐயோ பரவாயில்லை என்ன வீட்டுக்காரன். ஆனால் அவளுக்கு தெரியும் இவன் எதை செய்தாலும் இடக்கு முடக்காதான் செய்துட்டு வருவான். அந்த சரி பாப்போன்னு சொல்லி 1 பிரிச்சா 1 பாக்ஸுக்குள்ள ஒத்த செருப்பு, இனி 1 பாக்ஸுக்குள்ள ஒத்த செருப்பு. சம்பவம் அவன் அதை தான், நீ 1 வாங்கினா 2 இதுக்கு கூட உள்ள ஜோடி விஷயத்தை சொன்னாங்க. பிறகு நேர அதையும் தூக்கிட்டு ஓட்டம் கடைக்கு. 2 தள்ளாண்ணி தானே இல்லையா, 2ன்னு தானே நான் வந்துட்டு என்ன 2 ஜோடின்னு தானேண்ணா உன்னிட்ட நான் என்ன தானே 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 சேர்த்து 500 ரூபா கொண்டு போ. அதுக்கப்புறம் பிறகு ஆண்டவர் தலையில் அடிச்சு. இதே போல் இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஒரு சபைக்கு போனோம், அந்த பாஸ்டர் ஆரம்பம் நல்லா ஜெபம் பண்ணாரு, நல்லா இருந்தார். இப்போ இங்கே ஒன்றும் இல்லை. இனி பையன் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறது, அங்கே டிவியில் ஒருத்தர் போடுவார், அங்கே போடுவார், அவர் மேலே டச்சுன்னு தள்ளுவார், அடிச்சு புரண்டு கீழே விழுது. அப்போ இதில் ஒரு நாள் போய் ஒன்று தலையை கொடுத்து பார்ப்போம், அற்புதம் நடக்குமா? கடைசி காலம் ரொம்ப ஞானமாக இருக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் எத்தனை பேர் டிவியில் பார்த்திய பாஸ்டருமா இருக்க கதை? ஒரு இதை நான் இன்னும் உங்களுக்கு அதை போட்டு காட்டணும்னு நினச்சேன். அதனால் ஆண்டவருக்கு ஆலயம் பற்றியெல்லாம் போட்டு தயவு செய்து எது நியூஸில் போட்டு அதை தகர்த்துட்டு இருக்கானோ. நம்ம புதுக்கடை பக்கத்தில் கேரளாவில் உள்ள ஒரு பாஸ்டர் சிபுநாயர், அவருக்கு பேர். ரொம்ப ஞானமாக இருங்க. உங்களுக்கு தெரிந்த பாஸ்டர் மாதிரி உங்கள் வீட்டில் வந்தால் ஏற்றுங்க. அதே போல் உங்களுக்கு சபை பாஸ்டர், அவர் சிஎஸ்சியோ ஆர்சியோ யாரோ அவரை மட்டும் ஏற்றுங்க. இதை விட்டுக்கிட்டு நான் இன்னும் வந்து சோத்திரம் தள்ளிட்டு உங்களுக்கு 1 கட்டு ரூபாயை 3 கட்டு ஆக்கி தரேன் பாஸ்டர் மாதிரி. ஒருத்தன் வந்து இது போல் இவனுக்கு ஃபுல் தொழிலே களவு. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன தாடியும் வச்சு அழகாக பாஸ்டர் போல இருக்கான், வெளுவலா. இப்போ நம்ம எல்லாம் பாஸ்டர்னா, சாதா பாஸ்டர்னா எப்படி பார்ப்பா தெரியுமா? ஃபுல் கை போட்டிருக்கா, வயறு கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். பாஸ்டருக்கு தகுதி வயறு கொஞ்சம் பெருசா, 2 வார்த்தை இங்கிலீஷ் பேசுகாரா, இதெல்லாம் இப்போ தகுதி பார்க்குது பாஸ்டர். அல்லாட்ட அந்த பாஸ்டர் எடுபடாது. இது எனக்கு அதுக்குள்ள அறிவு இல்லை. இப்படி தள்ளி சும்மா பொய்யாட்டால நாம் வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது என்ன தான் சொல்லணும். அவரை பார்த்தா அப்படி. அவன் அங்கே ஒரு வீட்டில் போய் திருடிட்டு, அங்கே இருந்தது என்னதை திருடிட்டு கத்தியை காட்டி மிரட்டிட்டு போனால், கம்ப்ளைண்ட் பண்ணால் தேடினாவா ஆளும் மாட்டிக்கிட்டான் ஸ்டேஷனுக்குள்ளே. எனக்கு சென்னையில் இருந்த ஒரு பாஸ்டர்